அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸோட கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம். சாப்டர் 7 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்றது வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸில் எப்படி வந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதாவது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா as per the revised schedule 6 படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட ஃபைனல் அக்கௌண்ட்ஸை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இந்த சாப்டரோடைய ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 7.43, இல்லஸ்ட்ரேஷன் 3 வந்து நம்ம பார்ப்போம். The company, the Maftalal Manufacturing Company Limited, Chennai was registered with the nominal capital rupees 12 lakhs in equity shares of rupees 10 each. அதாவது மஃப்டலால் மேனுஃபேக்சரிங் கம்பெனி லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு சென்னையில் ஒரு கம்பெனி இருக்குது. அது வந்து ரிஜிஸ்டர்டு கம்பெனி தான். ஸோ அஸ் பர் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956 படி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நாமினல் கேபிட்டல் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆத்தரைஸ்டு கேபிட்டல். அதாவது அந்த கம்பெனி எவ்வளோ மேக்ஸிமம் அவங்களுடைய லைஃப் டைமில் வந்து எவ்வளோ ஷேர்ஸை வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அமௌண்ட் வந்து வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேராக கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஷேரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10 rupees அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க. The following is the list of balances extracted from its book on 31st March 2018. ஸோ அப்போ இவங்க கிட்ட வந்து ஒரு ஃபைனான்ஷியல் டேட்டாஸ் வந்து இருக்குது. அது வந்து 31st March 2018 கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு. இப்போ இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி மஃப்லால் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில் அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரமிசஸ் அப்படின்னா வளாகங்கள் சொல்லுவாங்க தமிழில். அதாவது அந்த ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்கிங் ப்ரமிசஸ்ன்னு எடுத்துக்கிறீங்கன்னா அந்த பேங்க்கோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் மொத்தமாக சேர்த்து சொல்கிறது தான் பேங்கிங் ப்ரமிசஸ். அதேமாதிரி ஒரு கம்பெனியோட ப்ரமிசஸ்ன்னு எடுத்துக்கிறீங்கன்னா அந்த கம்பெனிக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே ஃப்ரண்ட் யார்ட், அதாவது முன்னாடி பின்னாடி அதுக்கிட்ட இருக்கக்கூடிய தோட்டம், இதெல்லாமே சேர்ந்து மொத்தமாக இருக்கக்கூடியது, ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக இருக்கக்கூடியது தான் ப்ரமிசஸ் அப்படி சொல்லுவாங்க. அது ஒரு 6 lakhs கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாக் 1/4/2017. எப்போவுமே எந்த ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் 1st April இல்லை 1st January கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த டேட் வந்து ஓப்பனிங் டேட்னு அர்த்தம். அப்போ இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கு. அதுக்கடுத்தது வந்து ஒரு ஃபிக்ஸட் அசெட் இருக்குது, ஃபர்னிச்சர் இருக்குது. தென் கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி ஷேர்ஸை வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணுவாங்க. பட் பப்ளிக் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை வாங்கிட்டு இருப்பாங்க. அதில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வந்து இருக்கும். அதாவது இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் வந்து கம்பெனி கலெக்ட் பண்ணுவாங்க ஷேர்ஸை. அதில் அப்ளிகேஷன் மணி, அதுக்கடுத்தது அலாட்மெண்ட் மணி, ஃபர்ஸ்ட் கால் மணி, செகண்ட் கால் மணி, ஃபைனல் கால் மணி அப்படி சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி பப்ளிக் கிட்டேருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கலெக்ட் பண்ணும்போது இஃப் எனி அப்ளிகேண்ட் ஃபெயில்டு டு பே எனி கால்ஸ், ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் காலோ ஃபைனல் காலோ ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணலை அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் இஃப் இட் இஸ் எனி டிஃபால்ட் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு பேர் வந்து கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்னும் வர வேண்டியது இன்னும் வராமல் இருக்குது, கால் மணி அப்படின்னு அர்த்தம். ஸோ அது ஒரு 15,000 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது ஒன் மோர் ஃபிக்ஸட் அசெட் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் அண்டு மெஷினரி. அதுக்கடுத்தது இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டு. இன்டரிம் டிவிடெண்ட் அப்படின்னா இன்டரிம் அப்படின்றது வந்து இடைப்பட்ட காலங்களில், அதாவது ஒரு வருஷத்துக்கு இடையில் முடியறதுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏதாவது நம்ம கம்பெனி வந்து அதிகமாக ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா வருஷ கடைசியில் தான் பங்காதாயத்தை வந்து பங்குதாரர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இடைப்பட்ட நாட்களில் ஏதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பங்காதாயம் வந்து பங்குதாரர்களுக்கு வந்து தருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டு. ஸோ அப்போ இடைப்பட்ட வருஷத்தோட இடைப்பட்ட பிட்வீன் 6 months பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் 6 monthsக்கு இடையில் வந்து கொடுக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது சன்ட்ரி டெட்டார்ஸு, அதாவது நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருப்போம், அந்த கஸ்டமர்ஸ் வந்து கடனுக்கு நம்மக்கிட்ட பொருள் வாங்கியிருப்பாங்க. இது யூஸ்வலாக நமக்கு தெரியுது. குட் நேம் ஆஃப் த கம்பெனி, இதுக்கும் வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸு, பர்ச்சேசஸ்,
ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். ப்ரிலிமினரி அப்படின்னா ஸ்டார்டிங் ஆர் ஃபவுண்டேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐடியா ஜெனரேட் பண்ணுவாங்க, அதுக்கடுத்தது அந்த கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸு, அதுவும் அந்த டேட்டாவும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தது வேஜஸ் ஃபார் ஒர்க்கர், ஜெனரல் எக்ஸ்பென்சஸ், அட்வர்டைசிங், ஃப்ரைட், சேலரிஸ். ஃப்ரைட் அப்படின்னா லக்கேஜ் சார்ஜஸ்னு அர்த்தம். அதாவது இப்போ ஒரு குட்ஸை வந்து நம்ம சப்ளையர்கிட்ட இருந்து குடோனுக்கு நம்ம கொண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லோடிங் அண்டு அன்லோடிங் பண்ணுவோம். அதாவது ஒரு வண்டியில் ஏற்றுவோம், திருப்பி அதை வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வண்டியிலேருந்து பொருட்களை வந்து குடோனுக்கு இறக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி அது சார்ந்த செலவுகள் எல்லாம் ஃப்ரைட்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது சேலரிஸ் ஃபார் எம்ப்ளாயீஸு. அதுக்கடுத்தது இப்போ கிரெடிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸு. ஸோ இந்த வருஷத்தோட சேல்ஸ் மொத்தமாக எவ்வளோ வந்திருக்குது. 6% இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். ஸோ கடன் நம்ம வாங்கியிருக்கிறோம், கடன் பத்திரமா 6% வட்டியில், அது ஒரு 6 லட்ச ரூபா இருக்குது. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சிஆர். அதாவது சிஆர் அப்படின்னா கிரெடிட்னு அர்த்தம். அதாவது பாசிட்டிவ் பேலன்ஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பாசிட்டிவ் பேலன்ஸ் அப்படின்றது வந்து நெட் ப்ராஃபிட்னு அர்த்தம். இன்கேஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டிஆர்னு கொடுத்துருக்குறாங்கன்னா நெட் லாஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ லாஸ்ட் இயர் ஆர் ப்ரீவியஸ் இயர் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 29,000 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பில்ஸ் பேயபிள். இட் இஸ் ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் விச் இஸ் ப்ரிப்பேர்டு அகெயின் பை த சப்ளையர் அகெயின்ஸ்ட் அஸ். அதாவது நம்ம வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் சப்ளையர்கிட்டேருந்து வாங்கும்போது கிரெடிட்டார்ஸ் இல்லை சப்ளையர்ஸ் வந்து நமக்கு எதிராக வந்து ஒரு பில்லை வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பில்ஸ் பேயபிள். ஸோ இவங்க அந்த சப்ளையர்ஸ் எல்லோரும் மொத்தமாக சொல்கிறதுக்கு பேர் தான் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸு. அடுத்தது ஜெனரல் ரிசர்வ். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். டவுட்ஃபுல் அப்படின்னா வரும் இல்லை வராது அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறது வார ஐய கடன் அப்படி சொல்லுவாங்க. அதாவது நம்ம கஸ்டமருக்கு நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருப்போம், கடன் விற்பனை பண்ணியிருப்போம். நம்மக்கிட்ட கடனுக்கு வாங்கியிருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து வாடிக்கையாளர்கள் வந்து எல்லாருமே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய காலக்கெடுக்குள்ளே அந்த அமௌண்ட்டை நமக்கு தந்துருவாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. இன்கேஸ் ஒரு சில கஸ்டமர் டிலே பண்ணலாம் டியூ டு எனி வேலிட் ஆர் இன்வேலிட் ரீசன். ஏதோ ஒரு ரீசன்னால அவங்ககிட்ட இருந்து நம்மளால் அமௌண்ட்டை ரெக்கவரி பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு ரிசர்வ் அமௌண்ட், ஷார்ட் டேர்ம் ரிசர்வ் அமௌண்ட்டை அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு 7,000 வந்திருக்குது. அதுக்கடுத்தது சப்ஸ்கிரைப்டு, கால்டப் அண்டு பெய்டப் கேபிட்டல். அது என்ன சப்ஸ்கிரைப்டு அப்படின்னா கம்பெனி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க, அதாவது அப்ளிகேஷன்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து ரியலாக எத்தனை மெம்பர்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷனை வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கால்டப். கால்டப் அப்படின்னும் போது கம்பெனி சைட்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் அமௌண்ட் எப்பப்பெல்லாம் கேட்டு இருக்கிறாங்க, அப்ளிகேஷன் பண்ணி அலாட்மெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் கால் இந்த மாதிரிலாம் கேட்டு இருக்கிறாங்க. தென் அதே மாதிரி அப்ளிகேண்ட் சைடில், அதாவது பப்ளிக் சைட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குது அப்படின்றது தான் பெய்ட் அப் அப்படி சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இந்த இடத்துல கம்பெனி இஷ்யூ பண்ணிட்டாங்க ஷேர்ஸை, அதே மாதிரி பப்ளிக் கிட்ட இருந்து காசும் கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு 8 lakhs கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஃபர்தர் டேட்டாஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஃபீஸ். ஒரு கம்பெனி அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இருப்பாங்க, தமிழில் இயக்குநர்கள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய சம்பளம். பேட் டெட்ஸ் வந்து கம்பெனிக்கு வந்து லாஸ், அதாவது வாராக்கடன். அதாவது கம்பெனியால் கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து காசை வாங்கவே முடியல அப்படின்றது தான் பேட் டெட்ஸு. அதுக்கடுத்து டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ லாஸ்ட் இயரோ இல்லை இந்த வருஷத்துலையோ இடைப்பட்ட வருஷத்துலையோ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கடன் பத்திரத்துக்கு வந்து வட்டி கொடுத்துருக்குறாங்க, கடன் பத்திரதாரர்களுக்கு வட்டியை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது கொஸ்டினுக்கு கீழே வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்பார்ட் ஃப்ரம் த கண்டென்ட் அப்படின்றத பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஆன் 31st March 2018. அப்போது ஏதாவது ஒரு டேட் வந்து 31st March இல்லை 31st December அந்த மாதிரி க்ளோசிங் டேட்டில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் வருஷ கடைசியில் கொடுத்துருக்குறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டேட் எல்லாமே, அந்த கடைசி டேட் எல்லாமே, லாஸ்ட் டேட் எல்லாமே க்ளோசிங் அப்படின்ற பேலன்ஸை டிட்டர்மைன் பண்ணுது. அப்போ ஸ்டாக் ஆன் 31st March 2018 வாஸ் வேல்யூட் அட் ருபீஸ் 1,90,000 அப்படின்றது வந்து க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது ரைட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். இந்த ரைட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது வந்து ஆல்ரெடி கொஸ்டினில் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது தேர்டு
ப்ரொவைட் ஃபார் ஆஃப் இயர் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து டிபெஞ்சரோட வேல்யூ இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம 12 மாதத்துக்கு நம்ம கண்டுபிடிப்போம். அந்த 12 மாதத்தில் ஆஃப் இயர் அதாவது 6 மாதம் மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 12 மாதத்துக்கு எடுக்காமல் 6 மாதத்துக்கான கடன் மீதான வட்டியை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 4th, இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அதாவது வாரா ஐயக்கடன் இந்த வருஷம் வந்து ஒரு 1% எடுத்து வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. அதான் ஆன் 31st 2018 ஷுட் பி ஈக்குவல் டு 1% ஆன் சேல்ஸ். இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வந்து ஒன்லி ஆன் சன்ட்ரி டெட்டார்ஸ் இல்லை ட்ரேடு டெட்டார்ஸ் அந்த மாதிரி அந்த ட்ரேட் டெட்டார்ஸ் இல்லை சன்ட்ரி டெட்டார்ஸ்லேருந்து தான் பர்சன்டேஜ் எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து டோட்டல் சேல்ஸ் எதுவோ அதில் 1% வந்து எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்றதை கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 4th அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர்ஸ் ஃபீஸ் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ₹550 அண்ட் சேலரிஸ் ஆஃப் ₹1000. அதாவது டைரக்டரோட ஃபீஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்னா இன்னும் கம்பெனி சைட்லேருந்து அந்த அமௌண்ட்டை கொடுக்காம பெண்டிங்கில் வச்சுருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதான் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா அரியர்னு அர்த்தம். கம்பெனி சைட்லேருந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. அப்போ லாஸ்ட் இயர் இல்லை லாஸ்ட் மந்தோட பெண்டிங் சேலரிஸ் வந்து டைரக்டர்ஸ்க்கு வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதையும் நம்ம கணக்கில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது ஃபிஃப்த்து முடிஞ்சிடுச்சு. இப்போ 6th வந்து நம்ம எடுத்துப்போம். 6th அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேட் பிளான்ட் அண்ட் மெஷினரி. ஸோ நம்மக்கிட்ட ஃபிக்ஸட் அசெட் பிளான்ட் அண்ட் மெஷினரி கொடுத்துருப்பாங்க. அதில் 5% வந்து நம்ம டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்கணும். அடுத்தது ப்ரெமிசஸும் ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட்ஸ் கேட்டகரி தான். அதில் பை 2%, ஸோ 2% வந்து டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ரைட் ஆஃப் ₹2400 ஆன் ஃபர்னிச்சரும் ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட்ஸ் தான். இதில் பர்சன்டேஜ் கொடுக்காம ஃபர்னிச்சரோட வேல்யூலேருந்து அமௌண்ட்டாக 2400 வந்து டிப்ரிஷியேஷனாக நம்ம கழிச்சு காமிச்சிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிக்ஸ்த் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ் டு த வேல்யூ ஆஃப் ₹3000 வேர் டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் ஃப்ரீ சாம்பிள். ஸோ அப்போ குட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுலேருந்து கழிச்சு காமிச்சிக்கிறதா நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இதில் ஒரு 3000 குட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரீ சாம்பிள் ஃப்ரீயாக வந்து சாம்பிள் ப்ராடக்டாக கொடுத்த மாதிரி அவங்க கணக்கில் காமிச்சிருக்கிறாங்க. அப்போ இதை வந்து நம்ம அக்கௌண்ட்ஸில் எப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். பட் நோ என்ட்ரி இன் திஸ் ரெஸ்பெக்ட் ஹேட் பீன் மேட். அதாவது ஃப்ரீ சாம்பிளாக கொடுத்துருக்கிற அந்த 3000 குட்ஸோட ஒர்த்தை வந்து நம்மளை அக்கௌண்ட்ஸில் எடுக்கலை. அப்போ அதை அக்கௌண்ட்ஸுக்கு நம்ம கொண்டு வரணும், நம்மளுடைய கணக்குக்கு கொண்டு வரணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டேட்டா. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கொஸ்டின் தான். இப்போது இதோடைய இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி என்ன நம்மள ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்றது பார்ப்போம். யூ ஆர் ரிக்வயர்டு டு ப்ரிப்பேர் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2018 அண்ட் த பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் த சேம் டேட். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ இந்த டேட்டா வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோடைய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் ஓவர் வியூ மாதிரி பார்த்துப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டு இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நோட்ஸ் டு அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நான் கிரியேட் பண்ணுவேன். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நோட்ஸ் டு அக்கௌண்ட். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டை நான் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தனியாக ஒரு நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆன்சரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஆன்சரில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இது வந்து ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ். அதாவது இட்ஸ் லைக் ஏ ஒர்க்கிங் நோட்ஸ் மாதிரி தான். இதுவும் ஸ்டேட்மெண்ட் வைஸில் தான் இருக்கணும். அதாவது ஒவ்வொன்றும் இந்த சீரியல் நம்பர் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நோட்ஸ் டு அக்கௌண்ட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிப்போம். இதை வந்து நான் ஆப்ஷன் A1ன்னு சொல்லிட்டு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்குறேன்.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டு சீரியல் நம்பர் பர்டிகுலர்ஸ் இன்னர் காலம் அண்ட் அவுட்டர் காலம் ருபீஸ் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. இதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட் ஹெட்லைன்ஸ் வந்து இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சம்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். இதில் ஃபஸ்ட்டு நோட் நம்பர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன் அப்படி சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அது மூலயமா எவ்வளோ வருமானம் வந்திருக்குது. அப்போ ஒரு பிஸ்னஸுக்கு வருமானம்னு பார்த்தீங்கன்னா வருவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை செல்லிங் அவங்களுடைய ப்ராடக்டை அவங்க சேல்ஸ் பண்ணும்போது தான் அது மூலயமா விற்பனை செய்யும்போது மூலயமா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வருமானம் வரும். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொஸ்டினில் சேல்ஸ் வந்து ஒரு 8,30,000 கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த 8,30,000 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன். அப்போது ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணி செயல்படுத்தி அது மூலிமா வந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய வருமானம் வந்து 8,30,000. இதையே நம்ம நோட் நம்பர் 1க்கான டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 2. இதுக்கு வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுக்கணும். காஸ்ட் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் செலவு, குட்ஸ் அப்படின்னா பொருட்கள், அது சோல்டு அப்படின்னா விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. ஒரு பொருளை விற்பனை செய்கிற வரைக்கும் எவ்வளோ செலவாயிருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அதாவது இதில் வந்து லாபம் இருக்காது, விற்பனைக்கான அடக்கம் அப்படின்னு அர்த்தம். விற்பனைக்கான அடக்கம் அப்படின்னா இப்போ நான் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறேன், அதை எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் ஷோரூமில் சேல்ஸ் பண்ண போகிறேன். அந்த ஷோரூமில் இருந்து நான் கஸ்டமருக்கு அதை டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு மேனுஃபேக்சரிங்லேருந்து செல்லிங் வரைக்கும் எவ்வளோ செலவாயிருக்குது அப்படின்றத மொத்தமாக கண்டுபிடிக்கிறது தான். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த இது வந்து அமௌண்ட்டை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட கொஸ்டினில் ஓப்பனிங் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்டாக் ஆன் 1/4/2017 ருபீஸ் 1,50,000 அப்படி சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓப்பனிங் ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளுடைய கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ரோமன் லெட்டர் 7. ஸோ இதில் வந்து 7th வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னு சொல்லியிருப்பாங்கன்னா குட்ஸ் டு த வேல்யூ ஆஃப் ருபீஸ் 3,000 வேர் டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ் டியூரிங் த இயர் பட் நோ என்ட்ரி இன் திஸ் ரெஸ்பெக்ட் ஹேட் பீன் மேட் அப்படி சொல்லிட்டு, அதாவது ஃப்ரீ சாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க, அதுக்கான என்ட்ரியை வந்து அக்கௌண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலை. அப்போ அதை கணக்கில் எடுத்துகிட்டு வரணும். அப்போ ஃப்ரீ சாம்பிளாக கொடுத்ததை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய குட்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்ததாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேசஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,70,000 கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸோட வேல்யூ வந்து ஒரு 3,70,000 வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துப்போம். ஸோ பர்ச்சேஸோட வேல்யூலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ சாம்பிள் கொடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 6ல் வந்து ஒரு 3,000 கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த சாம்பிளை கழிச்சுப்போம். அப்போது 3,70,000ல் ஃப்ரீ சாம்பிளை கழிச்சிட்டு நெட் பர்ச்சேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,67,000. ஏன்னா இந்த ஃப்ரீ சாம்பிள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஸாக கன்சிடர் பண்ணி அதை வந்து நம்ம மாற்றுவோம். ஸோ அதை வந்து சப்சிக்வெண்ட்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு தெரியும். இப்போ இதில் நெட் பர்ச்சேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,67,000. அடுத்தது நம்மளோட கொஸ்டினில் ஃப்ரைட் சார்ஜஸ் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரைட் சார்ஜஸ் வந்து ஒன் ஆஃப் த பர்ச்சேஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் தான். அதாவது சப்ளையர்கிட்டேருந்து குடோனுக்கு பொருட்களை எடுத்துகிட்டு வரும்போது நம்ம லோடிங் அண்ட் அன்லோடிங் சார்ஜஸ், அது வந்து கேரிங் குட்ஸ், அது 26,230 இருக்குது, அதை நம்ம கணக்கில் எடுத்துப்போம். அப்போ டோட்டலாக ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸையும் ஃப்ரைட்டையும் ஆட் பண்ணும்போது 3,93,230 வருது. இந்த வந்திருக்கக்கூடிய பேலன்ஸ்லேருந்து ஓப்பனிங் ஸ்டாக் 1,50,000 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 5,43,230 வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேலன்ஸாக கிடைக்கும். இதில் க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்ம கழிச்சு காமிச்சிக்கணும். ஸோ இப்போ க்ளோசிங் ஸ்டாக் நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ரோமன் லெட்டர் 1ல் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாக் ஆன் 31st March 2018 வாஸ் வேல்யூட் அட் 1,90,000. ஸோ அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கழிச்சு காமிச்சிப்போம். இருக்கக்கூடிய பேலன்ஸ் 5,43,213ல் 1,90,000 நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 3,53,230 கிடைக்கும். ஸோ இது வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டோட டோட்டல், அதாவது நம்ம நோட் நம்பர் 2ஓட டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 3 என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நோட் நம்பர் 3க்கு வந்து தலைப்பு வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். அதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் வேலையாட்கள் எல்லாருக்கும் எந்த விதமான அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு நம்ம எவ்வளோ அவங்களுக்கு நம்ம நலன் செய்கிறோம், அதாவது பெனிஃபிட் வந்து நம்ம கொடுக்குறோம். என்னென்ன பெனிஃபிட் அதில் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டரி பெனிஃபிட்டு நான் மானிட்டரி பெனிஃபிட் 2 இருக்கும். ஸோ அதில் மானிட்டரி பெனிஃபிட்டை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேஜஸ், சேலரி, கமிஷன்,
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ்ஸு, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு, எனி அதர் பெனிஃபிட் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த தலைப்பில் வந்துடும். அதாவது ரோமன் லெட்டர் 3ல வந்துடும். எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். இதில் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸ் கொடுத்துருப்பாங்க. வேஜஸ் வந்து ஒரு 1,69,730 வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வேஜஸை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சேலரிஸ். கொஸ்டினில் சேலரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 29,000 வந்து அதை எடுத்துப்போம். ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸும் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் நோட் நம்பர் 5ல் வந்து கொடுத்துருப்பாங்க. டைரக்டர் ஃபீஸ் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ₹550 அண்ட் சேலரிஸ் ₹1,000. அப்போது இந்த சேலரிஸ் ₹1,000 வந்து அவுட்ஸ்டாண்டிங் சேலரி ஃபார் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு. அப்போது இந்த அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அரியர் சேலரியை நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய சேலரிஸோட ஆட் பண்ணிக்கணும். 29,000 ப்ளஸ் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சேலரி 1,000 ஆட் பண்ணோம்னா நமக்கு 30,000 வந்து வந்துடுது. அப்போது நம்ம டோட்டல் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,99,730 நோட் நம்பர் 3க்கான டோட்டலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 4. இதுக்கு வந்து தலைப்பு நம்ம ஃபினான்ஸ் காஸ்ட்னு கொடுத்துப்போம். ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படின்னா காஸ்ட்னா செலவு, நிதி சார்ந்த செலவு. ஒரு கம்பெனி வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி அதாவது லாஸ்ட் இயர் இல்லை எக்ஸிஸ்டிங் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட்டு கடன் பத்திரத்துக்கு மீனாக வட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு 18,000 கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எடுத்துப்போம். அதாவது ஓல்டு பேலன்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எக்ஸிஸ்டிங் இல்லை ப்ரீவியஸ் இயர் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர் அப்படின்னு எடுத்துப்போம். அது ஒரு 18,000 அதை கணக்கில் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இதுலேருந்து நம்ம இந்த வருஷம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இந்த வருஷம் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர் அப்படின்னா டிபெஞ்சரோட வேல்யூலேருந்து நம்ம வட்டியை எடுத்துக்கணும். அப்போ நம்மளோட கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா 6% டிபெஞ்சர்ஸ் ஒரு ₹6 லேக்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த 6 லட்ச ரூபா டிபெஞ்சரோட வேல்யூவில் நம்ம பர்சன்டேஜ் எங்கே முன்னாடியே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அப்போ இந்த ப்ரீஃபிக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய 6% தான் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ 6 லட்ச ரூபாயில் 6% நம்ம கண்டுபிடிச்சோம்னா வருஷத்துக்கு வந்து 6/100 போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு அதாவது 12 மாதத்துக்கு வந்து 36,000. அதுக்கடுத்தது நம்மளுடைய கொஸ்டினில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ப்ரொவைட் ஃபார் ஆஃப் இயர்ஸ் டிபெஞ்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம இதில் வந்து ஆஃப் இயர் அப்படின்னா 6 மாதத்துக்கு தான் எடுக்கணும். அப்போ இந்த 36,000 அப்படின்றது வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்குது. அதில் 50% மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அப்போது 6 மாதத்துக்கு எடுக்கிறோம் அப்படின்னும் போது இந்த 36,000 அப்படின்றது 12 மாதத்துக்கு அப்படின்னா 6 மாதத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 6/12 போடும்போது நமக்கு 18,000 வந்து கிடைக்குது. அப்போது டோட்டல் ஃபினான்ஸ் காஸ்ட் வந்து பழசு வந்து ஆல்ரெடி 18,000, இப்போ புதுசாக கண்டுபிடிச்சது ஒரு 18,000, ரெண்டுத்தையும் சேர்த்து 36,000 வந்து நோட் நம்பர் 4 ஃபினான்ஸ் காஸ்ட்டுக்கான டோட்டலாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 5 வந்து பார்ப்போம். டிப்ரிஷியேஷன் அண்ட் அமார்டிசேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு தலைப்பு கொடுத்துக்கலாம். அதாவது தமிழில் வந்து டிப்ரிஷியேஷன் அப்படின்னா தேய்மானம், அமார்டிசேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது வந்து அதுவும் வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிறது தான். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ டிப்ரிஷியேஷன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா அமர்டிசேஷன் எக்ஸ்பென்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ், கண்ணுக்கு தெரியாத அசெட்டுக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் குட்வில், காப்பிரைட்ஸ், பேட்டன்ட் ரைட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்விசிபிள் அசெட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமார்டிசேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற தலைப்பு வரும். டிப்ரிசியேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சிபிள் அசெட்ஸ், டேஞ்சிபிள் ஃபிக்ஸட் அசெட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறது, இதுதான் அதுக்கான நேச்சர். இப்போது எதெல்லாம் டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள் ஃபிக்ஸட் அசட்டோடைய வேல்யூ குறையுதோ அதெல்லாம் டிப்ரிஷியேஷன் அண்ட் அமார்டிசேஷன் அப்படின்ற தலைப்பு கீழே நோட் நம்பர் 5 கீழே வரும். இப்போ நம்மளுடைய கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி கொடுத்துருப்பாங்க ஒரு 6,60,000. அதுக்கு நம்மளுக்கிட்ட டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நோட் நம்பர் 6ல் வந்து டிப்ரிஷியேட் பிளான்ட் அண்ட் மிஷினரி பை 5% அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி 6,60,000 5% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 33,000 வந்து டிப்ரிஷியேஷன் வேல்யூ கிடைக்கும். அடுத்தது டிப்ரிஷியேஷன் ஆன் ஃபர்னிச்சர். நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அண்டு ரைட் ஆஃப் ₹2,400 ஆன் ஃபர்னிச்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ டிப்ரிஷியேஷன் வந்து ஃபர்னிச்சருக்கு அவங்க அமௌண்ட்டாகவே கொடுத்துட்டாங்க 2,400 அப்படி சொல்லிட்டு அதை நம்ம கணக்கில் எடுத்துப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேஷன் ஆன் ப்ரமிசஸ். இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க? ப்ரமிசஸ் வந்து 6 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க. அதே நோட் நம்பர் 6ல் டிப்ரிஷியேட் ப்ரமிசஸ் பை 2% அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ப்ரமிசஸோட வேல்யூ 6 லட்சம், அதில் 2% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 12,000 கிடைக்கும். அதுக்கடுத்தது இந்த அமார்டிசேஷன் எக்ஸ்பென்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா
எது எதெல்லாம் இன்விசிபிள் அசெட் இருக்கோ அதுக்கு அடுத்தது லாங் டேர்ம் எக்ஸ்பென்சஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், ஃபவுண்டேஷன் எக்ஸ்பென்சஸ், அதுக்கு அடுத்தது நம்ம டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸு, இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன்லாம் வருது அப்படின்னா அதெல்லாம் கூட அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸில் வரும். அப்போ ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரிஸ் தான். அப்போது இந்த இடத்துல கொஸ்டினில் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 10,000 கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் நோட் நம்பர் 2ல் ரோமன் லெட்டர் 2ல் ரைட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், அதாவது ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸை இந்த வருஷ கணக்கில் அதை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை கழிச்சு காமிச்சிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அதை அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் பண்ணி நம்ம நோட் நம்பர் 5ல் அந்த 10,000 நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். டோட்டல் பண்ணும்போது நமக்கு வந்து 57,400 வந்து கிடைக்கும். அதாவது 33,000 + 2,400 + 12,000 + 10,000 ஆட் பண்ணோம்னா நோட் நம்பர் 5 டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸோட டோட்டல் நமக்கு கிடைக்கும். அடுத்தது நோட் நம்பர் 6, இதுக்கு வந்து அதர் எக்ஸ்பென்சஸ், இதர செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம். இதெல்லாம் எக்ஸப்ஷனல், இதுக்கு அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் நம்ம எடுக்கிறோமோ அது எல்லாமே இங்கே வந்துடும். இதில் கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் எக்ஸ்பென்சஸ், பொது செலவுகள் வந்து ஒரு 13,670 ரூபா கொடுத்துருப்பாங்க டேபிளில், அதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது டைரக்டர் ஃபீஸ், இதுவும் டேபிளில் தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு 11,450, அதை எடுத்துக்கலாம். இந்த டைரக்டர் ஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் டைரக்டர் ஃபீஸ் வந்து இருக்கும். இது நம்ம எங்கே கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ரோமன் லெட்டர் 4ல் கொடுத்துருப்பாங்க, டைரக்டர் ஃபீஸ் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ₹550 சொல்லிட்டு. அப்போ அவுட்ஸ்டாண்டிங் டைரக்டர் ஃபீஸ் வந்து அரியர் ஃபீஸ் ஒரு 550 ரூபா, அதை ஆட் பண்ணிப்போம். அப்போது 11,450 + 550 ஆட் பண்ணோம்னா 12,000 நமக்கு வந்து வரும். அதுக்கு அடுத்தது கொஸ்டினில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு 20,000, அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இந்த 20,000ல் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃப்ரீ சாம்பிளையும் சேர்த்துப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாம்பிள் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸில் கழிச்சிருப்போம், தென் வந்து அதை அட்வர்டைஸ்மெண்ட்டு எக்ஸ்பெண்டிச்சராக கன்சிடர் பண்ணி அதை நம்ம எடுத்துப்போம். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக லாஸ் கம்பெனிக்கு. அப்போ அந்த செலவு வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சராக, விளம்பர செலவாக அதை நம்ம சேர்த்துக்கிறோம். அப்போ இதை எங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் நோட் நம்பர் 7ல் வந்து கொடுத்துருப்பாங்க, குட்ஸ் டு த வேல்யூ ஆஃப் ₹3,000 வேர் டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் ஃப்ரீ சாம்பிள் during the year but no entry in the respect had been made. இந்த 3,000 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பர்ச்சேஸில் நம்ம லெஸ் பண்ணியிருப்போம், இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு 23,000 வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்தது நோட் நம்பர் 6ல் அதர் எக்ஸ்பென்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேட் டெட்ஸ். நம்மளுடைய கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா பேட் டெட்ஸ் வந்து டெபிட் சைடில் ஒரு 4,220 வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இதோட ஆட் நியூ ப்ரொவிஷன், அதாவது இந்த வருஷம் கண்டுபிடிக்கக்கூடிய பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸோட ப்ரொவிஷன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்மளுடைய கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ரோமன் லெட்டர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் ஆன் 31st March 2018 ஷுட் பி ஈக்குவல் டு 1% ஆன் சேல்ஸு. இந்த தடவை இந்த கொஸ்டினில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சேல்ஸோட வேல்யூலேருந்து 1% வந்து பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸாக நம்மளை வந்து எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சேல்ஸ் வந்து நம்மளுடைய கொஸ்டினில் கிரெடிட் சைடில் சேல்ஸ் வந்து ஒரு 8,30,000 வந்து கொடுத்துருப்பாங்க, இதில் 1% வந்து கண்டுபிடிப்போம். இதே வந்து யூஸ்வலாக ப்ரொவிஷன் வந்து நம்ம எதில் இருந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டேட்டாஸ் இல்லை ட்ரேட் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த வேல்யூலேருந்து தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த கொஸ்டினுக்கு மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸோட வேல்யூலேருந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஏன் அப்படின்னா அவங்களே கிளியராக சொல்லிட்டாங்க 1% அண்ட் சேல்ஸ் அப்படி சொல்லிட்டு. அதனால் சேல்ஸ்லேருந்து நம்ம 1% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 8,300 வந்து நியூ ப்ரொவிஷன் ஆன் டவுட்ஃபுல் டெட்ஸ்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஆட் பண்ணிப்போம். அப்போ 4,220 + 8,300 ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 12,520 வந்து கிடைக்கும். இதில் லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். ஓல்டு ப்ரொவிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொஸ்டினில் கிரெடிட் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேபிளில் கிரெடிட் சைடில் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸு 1/4/2017 ₹7,000 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 7,000 நம்ம கழிச்சுக்கலாம். 12,520ல் 7,000 போயிடுச்சுன்னா நெட் பேலன்ஸ் ஆஃப் பேட் டெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,520 வந்து நமக்கு கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ நம்ம டோட்டல் பண்ணி பார்ப்போம். அதர் எக்ஸ்பென்ஸோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 13,670, 12,000, 23,000, அதுக்கடுத்தது 5,520 ஆட் பண்ணோம்னா நமக்கு 54,190 வந்து நோட் நம்பர் 6 அதர் எக்ஸ்பென்சஸோட டோட்டலாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். அந்த நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட், அதாவது A2ன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்காக மென்ஷன் பண்ணியிருப்பேன். கால்குலேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் Maklal Manufacturing Company Limited for the year ended 31/3/2018 as per revised schedule 6ன்னு சொல்லிட்டு தலைப்பு வந்து இந்த மாதிரி டீட்டெயில்டாக கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிப்போம். பர்டிகுலர்ஸு, நோட் நம்பர், ருபீஸு. இப்போ நம்ம எப்படி இதுக்கான டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அந்த நோட்ஸ் டு அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணால் மட்டும் போதும். நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சீரியல் நம்பர் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு தலைப்பு கொடுத்துருப்போம். அதுக்கு அடுத்தது ஒரு டோட்டலில் வந்து டோட்டல்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கு அமௌண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம ஸ்டெப் நம்பர் 1ல் முடிச்சது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூன்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம். ரெவென்யூக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 1 ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய நோட் ஸ்டாக் அக்கௌண்ட் அதில் சீரியல் நம்பர் 1 அப்படின்றது தான் வந்து நோட் நம்பர் 1. நம்ம சீரியல் நம்பர் 1க்கு தலைப்பு கொடுத்துருப்போம் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் சொல்லிட்டு. அதை வந்து பர்டிகுலர்ஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ நோட் நம்பர் 1க்கு வந்து ஒரு டோட்டல் போட்டிருப்போம் 8,30,000 சொல்லிட்டு. அந்த டோட்டல் அமௌண்ட்டு தான் எடுக்கணும். உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் எடுக்கக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய நோட் நம்பர் 1ஓட டோட்டல் 8,30,000 நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது as per the ஃபார்மேட் வந்து அதர் இன்கம் சொல்லிட்டு ஒன்று வரணும். பட் நம்மளுடைய கொஸ்டினில் அதர் இன்கம் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்காதனால அது நம்ம டம்மியாக்கி வச்சுக்கலாம். அப்போ டோட்டல் ரெவென்யூ வந்து 8,30,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ ரெவென்யூ முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ்பென்சஸ்னு ஒரு தலைப்பை கொடுத்துட்டு எக்ஸ்பென்சஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 2, 3, 4, 5, 6 ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே வந்துடும். சேம் பேட்டர்ன் தான். சீரியல் நம்பர் வந்து நோட் நம்பர் 1ஆக வரும். அதுக்கடுத்தது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம தலைப்பு கொடுத்துருப்போம். அந்த தலைப்பு மட்டும் இங்கே வரும். ஹெட்டிங்ஸ் மட்டும் இங்கே வரும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொன்று சீரியல் நம்பருக்கான டோட்டல் வந்து இங்கே ருபீஸ் காலத்தில் மென்ஷன் ஆகும். ஸோ இப்போ எப்படி அப்ளை ஆகுதுன்றதை 1 by 1 பார்ப்போம். இப்போ சீரியல் நம்பர் 2 அப்படின்றது வந்து நோட் நம்பர் 2 போயிடுச்சு. அதுக்கான தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு பர்டிகுலர்ஸில் மென்ஷன் பண்ணியாச்சு. நோட் நம்பர் 2ஓட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 3,53,230 அது ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணியாச்சு. சேம் பேட்டர்னில் நோட் நம்பர் 3 அதுக்கான தலைப்பு வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்ஸு. நோட் நம்பர் 3ஓட டோட்டல் வந்து 1,99,730. அதுக்கடுத்து நோட் நம்பர் 4 அதுக்கான தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் காஸ்ட்டு. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நோட் நம்பர் 4ஓட டோட்டல் வந்து 36,000 வந்து ருபீஸ் காலத்துக்கு போயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 5 நோட் நம்பர் 5ல வந்து டிப்ரிஷியேஷன் அண்ட் அமார்டிசேஷன் தலைப்பு அதை கொடுத்தாச்சு. அதுக்கடுத்தது அதோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 57,400. நோட் நம்பர் 6 அதுக்கான தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 54,190. இப்போ நம்ம இதுக்கு வந்து டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இதை வந்து நம்ம ஆப்ஷன் பின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதாவது ரெவென்யூ எக்ஸ்பென்சஸையும் செக் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா வந்து ரெவென்யூ இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ராஃபிட்டு. இப்போ பாருங்கள் டோட்டல் ரெவென்யூ ஏ வந்து 8,30,000 இருக்குது. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பி வந்து 7,550 வந்து இருக்குது. அப்போது எவ்வளோ கழிச்சு பார்த்தோம்னா 8,30,000 7,550 ரூபா போயிடுச்சுன்னா 1,29,450 அப்படின்றது வந்து ப்ராஃபிட் ஃபார் த கம்பெனி. அதுக்கு அடுத்தது லெஸ் டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ், ஏதாவது இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நம்மக்கிட்ட வந்து டேக்ஸ் வந்து எதுவும் கொஸ்டினில் கொடுக்கல அதை பற்றி, அதனால் ஜஸ்ட் டம்மி ஆக்கி நில்லுன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 1,29,450 நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் ஃபார் த கம்பெனியாக 1,29,450 ப்ராஃபிட் ஃபார் த கம்பெனியாக கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்தது தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டு. பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இது வந்து நான் B1 அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸு, ருபீஸ் அண்டு ருபீஸு.
ஸோ அதே மாதிரி தான் ஏற்கனவே நம்ம எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுமோ அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ் ஷீட்டுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் 1 சீரியல் நம்பர் 1 இதுக்கான தலைப்பு வந்து ஷேர் கேபிட்டல், தமிழில் வந்து பங்கு முதல். அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் நம்பர் 1ல் வந்துடும், அதாவது நோட் நம்பர் 1க்கு வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆத்தரைஸ்டு கேபிட்டல். ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க மொத்தமாக வந்து அவங்களுடைய லைஃப் டைம் ஆஃப் த கம்பெனியில் எவ்வளோ மேக்ஸிமம் வந்து ரெவென்யூ ஷேர் மூலயமா, அதாவது எஸ்பெஷலி ஈக்விட்டி ஷேர் மூலயமா அவங்க வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தரைஸ்டு கேபிட்டல். ஆத்தரைஸ்டு கேபிட்டல் வந்து வெறும் நேம் மட்டும்தான் இருக்கும், அதாவது நேமின் எல்லாம் வெறும் ரிஜிஸ்டர் மட்டும்தான், அந்த ரிஜிஸ்டரில் இல்லை அக்கௌண்ட்ஸில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரியலாக வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்கிட்டேருந்து அந்த அமௌண்ட்டு வந்திருக்காது அப்படின்னு அர்த்தம். அதை நேம் ஷேக்குக்காக மட்டும் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினில் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு லைன்லேயே கொடுத்துருப்பாங்க. The Maflal Manufacturing Company Limited, Chennai was registered with a nominal capital of rupees 12 lakhs. இந்த 12 lakhs தான் நம்ம எடுத்திருக்கிறோம். அண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் rupees 10 each. ஒரு ஷேரோட ரேட் வந்து 10 ரூபா. அப்போ 12 லட்சத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 1,20,000 கிடைக்கும். இந்த 1,20,000 அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸு. இதை ஜஸ்ட் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனுக்காக இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த 12 lakhsக்கு வந்து டபுள் அண்டர்லைன் கொடுப்போம். டபுள் அண்டர்லைன் கொடுக்குறோம் அப்படின்னா அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது நம்மளுடைய கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில், அதாவது ட்ரையல் பேலன்ஸ்னு கூட நம்ம எடுத்துப்போம். அதில் கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினில் டேபிளில் கிரெடிட் சைடில் சப்ஸ்கிரைப்டு, கால்டஃப் அண்டு பெய்டஃப் கேபிட்டல்னு சொல்லிட்டு ஒரு 8 லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க. அதாவது பப்ளிக்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க, பப்ளிக் கிட்ட இருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த 8 lakhs நம்ம எடுத்துக்கலாம். இந்த 8 lakhsல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால்ஸ் இன் அரியர்ஸை நம்ம கழிச்சு காமிச்சிக்கணும். ஓகே, இங்கே வந்து டைப்பிங் எரர் ஆயிருக்கு, அதாவது கால்ஸ் இன் அரியர்ஸை நம்ம கழிச்சு காமிச்சிக்கணும். 8 lakhல 15,000 கால்ஸ் இன் அரியர்ஸ். கால்ஸ் இன் அரியர்ஸ்னால் ஏதோ சம் அப்ளிகன்ஸ் வந்து கால் மணி அமௌண்ட்டு நமக்கு கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஃபெயில்டு டு பே. அப்போ அதை கழிச்சோம்னா நமக்கு ரிமைனிங் வந்து 7,85,000 வந்து நெட் சப்ஸ்கிரைப்ட் அண்டு கால்டு பெய்ட் அப் கேபிட்டலாக நம்ம எடுத்துக்கலாம். இதை தான் நம்ம நோட் நம்பர் 1ஓட டோட்டலாக நம்ம இந்த 7,85,000 தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ நோட் நம்பர் 1 ஷேர் கேபிட்டலுக்கான டோட்டல் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நோட் நம்பர் 2 என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டுக்கான நோட் நம்பர் 2 வந்து நம்ம பார்ப்போம். நோட் நம்பர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் அண்டு சர்ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தலைப்பு வச்சுக்கலாம். ரிசர்வ் அப்படின்னும் போது தமிழில் ஒதுக்கீடு, எல்லா டைப் ஆஃப் ரிசர்வும் இதுக்குள்ளே வந்துடும். சர்ப்ளஸ் அப்படின்னா ப்ராஃபிட் ஃபார் த கம்பெனின்னு அர்த்தம். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஆல்சோ நோன் இஸ் சர்ப்ளஸ், இல்லை சர்ப்ளஸ் இஸ் ஆல்சோ நோன் இஸ் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ப்ராஃபிட்டோ அதெல்லாம் சர்ப்ளஸ் அப்படின்ற நேமு கீழே வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரிசர்வ்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். நம்மளுடைய கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் ஜெனரல் ரிசர்வ் கிரெடிட் சைடில் ஒரு 50,000 கொடுத்துருப்பாங்க. அந்த 50,000 நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வேறு எதுவும் ரிசர்வ் இல்லை, அதனால இன்னொரு தலைப்பு வந்து இந்த சர்ப்ளஸ், அதுக்கு நம்ம தலைப்பு வந்து தனியாக கொடுத்துப்போம். சர்ப்ளஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்டு லாஸ். ஸோ இந்த தலைப்பு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் இயர் ஆர் ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட் வந்து நம்மக்கிட்ட கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. என்ன நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட் சிஆர்னே கொடுத்துருப்பாங்க. அவங்களே ஒரு 29,000 வந்து டேபிளில் கிரெடிட் சைடில் நம்மக்கிட்ட கொஸ்டினில் இருக்கும். அப்போ நெட் ப்ராஃபிட்னு அர்த்தம். ப்ரீவியஸ் இயர் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 29,000 இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம். அது எந்த நேமில் எடுக்கணும்னா பேலன்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த இயர், அதாவது இந்த வருஷம் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட்டோட பேலன்ஸ்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட் ஃபார் த இயரை ஆட் பண்ணிக்கணும். ப்ராஃபிட் ஃபார் த இயர் அப்படின்றது வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக ஸ்டெப் நம்பர் 2ல் ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அந்த அமௌண்ட் வந்து 1,29,450. அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் ஆர் ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணும்போது நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குது, ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட் 29,000, இப்போ கரண்ட் இயர் நெட் ப்ராஃபிட் வந்து 1,29,450. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 1,58,450 வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்தது லெஸ் அப்ராப்ரியேஷன். அப்ராப்ரியேஷன்னா ஒரு கம்பெனி ஏர்ன் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் எல்லா ப்ராஃபிட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா பிஸ்னஸில் திருப்பி யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுலேருந்து ஒரு சில அமௌண்ட்டை வந்து நம்ம கழிச்சுப்பாங்க. இதுக்கு பேர் வந்து அப்ராப்ரியேஷன். வேறு எதுக்கெல்லாம் வந்து வந்திருக்கக்கூடிய லாபத்தை பிரிச்சுக்கலான்னு பார்ப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து டேக்ஸ் வருது கழிச்சுப்பாங்க.
அதுக்கடுத்து இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்கறத வந்து இது பண்ணிப்பாங்க. ஸோ இன்கேஸ் எனி அதர் வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து கொஸ்டினில் சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் நம்ம அந்த ப்ராஃபிட்லேருந்து அமௌண்ட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கழிச்சு காமிச்சிக்கணும். நம்மளுடைய டோட்டல் ப்ராஃபிட், அதாவது ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட், கரண்ட் இயர் ப்ராஃபிட்டோடைய டோட்டலில் இருந்து நம்ம கழிச்சுக்கணும். இந்த இடத்துல கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல. பட் நம்மக்கிட்ட இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டுன்னு சொல்லிட்டு, அதாவது இதை கொஸ்டினில் கொடுக்க மாட்டாங்க. இதை நம்ம கழிச்சு தான் காமிக்கணும்னு சொல்லிட்டு, நம்ம தான் வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் ப்ராஃபிட்லேருந்து எது எதெல்லாம் கழிக்கணும்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு கம்பெனியும் கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் வந்து அந்த அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஏர்ன் பண்ணிருக்கக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து தான் டிவிடெண்ட் வந்து தருவாங்க. அதனால கொஸ்டினில் டிவிடெண்ட்டுன்னு கொடுக்குறாங்க, இல்லை இந்த மாதிரி இன்டரிம் டிவிடெண்ட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கழிச்சு காமிச்சிக்கணும். அப்போ நம்மளுடைய கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் டெபிட் சைடில் ஒரு 75,000 வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 75,000 நம்ம கழிச்சிக்கலாம். 1,58,450 75,000 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 83,450 வந்து பார்த்தீங்கன்னா நெட் சர்ப்ளஸில் பேலன்ஸ் நெட் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். இப்போ ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்க்கான டோட்டலாக ஆட் பண்ணிப்போம். 50,000 வந்து ரிசர்வு. ஸோ பேலன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குது? ப்ராஃபிட், பேலன்ஸ் ப்ராஃபிட் 83,450 இருக்குது. ஆட் பண்ணோம்னா 1,33,450 வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 2 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸுக்கான டோட்டலாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 4 என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் நோட் நம்பர் 4 வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அப்படின்னா கடன் வாங்குறதுன்னு அர்த்தம். ஒரு கம்பெனி வெறும் ஈக்விட்டி ஷேர்ஸை மட்டும் நம்பி வந்து பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டாங்க. ஸோ வெளியிலேருந்து கடனும் வாங்குவாங்க, கடன் பத்திரத்தை வெளியிட்டு. அப்போ அந்த மாதிரியான கடன் பத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொஸ்டினில் வந்து 6% 6% வட்டியில் வந்து ஒரு 6 லட்ச ரூபா வந்து வாங்கியிருக்கிறாங்க கொஸ்டினில். இது வந்து டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் சைடில் இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் வராது. அதை நம்ம நோட் நம்பர் 4ஓட அப்படியே டோட்டலாக நம்ம எடுத்துப்போம், நீண்ட கால கடன்கள் வாங்கியது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த 6 லட்சத்தை நோட் நம்பர் 4ஓட டோட்டலாக எடுத்துக்கலாம். நோட் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட கொஸ்டினில் இல்லை, அதனால நில்லுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு நம்ம அதை டம்மி ஆக்கிட்டோம். அடுத்தது நோட் நம்பர் 6. நோட் நம்பர் 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ மற்ற பொறுப்புகள், அது நடப்பு பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வரும். ஸோ எது எதுலாம் கரண்ட் லயபிலிட்டிஸில் அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னா இந்த வட்டி வந்துடும். முக்கியமாக அவுட்ஸ்டாண்டிங் எது எதெல்லாம் வருதோ அது எல்லாமே கூட இதில் வரும். அப்போது எது எதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் வருதோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதர் கரண்ட் லயபிலிட்டிஸில் நமக்கு வரும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் பெய்டு ஒரு 18,000 வந்து டேபிளில் கொடுத்துருப்பாங்க. டெபிட் சைடில் ஒரு 18,000, அது வந்து பழசு, அதை நம்ம கணக்கில் எடுக்கவே கூடாது. இதை நம்ம எடுக்கக்கூடாது, நம்மளுடைய டேபிளில் டெபிட் சைடில் கொடுத்துருக்கக்கூடிய 18,000. பட் நம்மளுடைய கரண்ட் இயரில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ரோமன் லெட்டர் 3ல் வந்து கொடுத்துருப்பாங்க, ப்ரொவைட் ஃபார் ஆஃப் இயர்ஸ் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் அப்படி சொல்லிட்டு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கே இருக்கும்? டிபெஞ்சரோட வேல்யூலேருந்து கண்டுபிடிக்கணும். வட்டிக்கு எத்தனை சதவீதம்? 6%. அப்போ 6 லட்சத்தில் வந்து 6% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 36,000 12 மாதத்துக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு வந்து கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஆஃப் இயர் மட்டும் நம்ம எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 6 மாதத்துக்கு மட்டும் நம்ம எடுக்கும்போது 18,000. இந்த 18,000 தான் வரும். ஏன்னா இதில் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில நேரத்தில் நம்மளுடைய கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18,000. இன்கேஸ் ஒரு 20,000 இருக்குன்னா நம்ம தெரியாமல் அதை எடுக்கக்கூடாது. இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அதை தான் நம்ம எடுக்கிறோம். இந்த கொஸ்டினில் சேமாக கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஷியேஷன் தெரியல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. இது எந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் நம்மளுடைய கொஸ்டினில் டேபிள் கீழே வந்து டைரக்டர் ஃபீஸ் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ₹550 அண்டு சேலரிஸ் வந்து ஒரு 1,000. அப்போ இந்த சேலரிஸ் வந்து ₹1,000 வந்து அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, அதை எடுத்துப்போம். அதே மாதிரி டைரக்டர் ஃபீஸ் வந்து அரியர் பெண்டிங் வந்து இருக்குது அவுட்ஸ்டாண்டிங், அது ஒரு 550, அது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எல்லா அவுட்ஸ்டாண்டிங்கும் நம்ம எடுத்தாச்சு. அவுட்ஸ்டாண்டிங் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட்டு, அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, அவுட்ஸ்டாண்டிங் டைரக்டர் ஃபீஸு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 18,000 + 1,000 + 550 நமக்கு டோட்டலாக 19,550 வந்து கிடைக்கும். இது நோட் நம்பர் 6 அதர் கரண்ட் லயபிலிட்டிஸோட டோட்டல் வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 7. நோட் நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ் ஷீட்டில் நோட் நம்பர் 7 நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து டேஞ்சிபிள் அசெட்ஸ். டேஞ்சிபிள் அசெட் அப்படின்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய சொத்துக்கள் அப்படின்னு எடுத்துப்போம் தமிழில்.
ஸோ இந்த டேஞ்சிபிள் அசெட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பிளான்ட் அண்டு மெஷினரி எடுத்துக்கலாம். கொஸ்டினில் பிளான்ட் அண்ட் மெஷினரி வந்து ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட்ஸ் கேட்டகரி 6,60,000 இருக்குது. அது நம்ம எடுத்துப்போம். அதில் டிப்ரிஷியேஷன் வந்து கொஸ்டினில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் சொல்லியிருப்பாங்க. டிப்ரிஷியேட் பிளான்ட் அண்ட் மெஷினரி பை 5%. ஸோ 5% அப்படின்னும் போது 6,60,000 5% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 33,000 வந்து கிடைக்கும். இந்த 33,000 வந்து டிப்ரிஷியேஷன் வேல்யூ, அதை நம்ம கழிச்சுக்கலாம். ஸோ அப்போ 6,30,000ல் 33,000 போயிடுச்சுன்னா 6,27,000 வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய பேலன்ஸாக நம்ம எடுத்துப்போம். அடுத்தது ப்ரமிசஸும் ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட் தான். அது ஒரு 6 லட்ச ரூபா கொஸ்டினில் டேபிளில் டெபிட் சைடில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கான டிப்ரிஷியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பை 2%. அப்போ 6 லட்சத்தில் 2% நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் போது 12,000 வரும். அப்போ 6,00,000ல் 12,000 போயிடுச்சுன்னா 5,88,000 வந்து ரிமைனிங் வேல்யூவாக கிடைக்கும். அடுத்தது ஃபர்னிச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட் தான். அது ஒரு 14,400 கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து டிப்ரிஷியேஷன் வேல்யூ வந்து எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பர்சன்டேஜாக கொடுக்காம நமக்கு அமௌண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட டீட்டெயில் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அப்போ ஃபர்னிச்சரோட வேல்யூ வந்து 14,400 கொடுத்துருக்குறாங்க. அதில் டிப்ரிஷியேஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2,400 ரைட்டாக பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதில் அமௌண்ட்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ அதை நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 12,000 வந்து கிடைக்கும் நெட் பேலன்ஸ். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நோட் நம்பர் 7ஓட டோட்டல் வந்து டேஞ்சிபிள் அசெட்டோட டோட்டல் வந்து 6,27,000 ப்ளஸ் 5,88,000 ப்ளஸ் ஒரு 12,000 ஆட் பண்ணோம்னா 12,27,000 வந்து நோட் நம்பர் 7ஓட டோட்டல் வேல்யூ நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 8 நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ் ஷீட்டில் நோட் நம்பர் 8 இன்டேஞ்சிபிள் அசெட்னு தலைப்பு கொடுத்துக்கலாம். இன்டேஞ்சிபிள் அசெட் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத சொத்துக்கள் தமிழில். இதில் குட்வில் நற்பெயர் ஒன் ஆஃப் த இதில் வந்து குட்வில் இஸ் ஒன் ஆஃப் த இன்டேஞ்சிபிள் அசெட்டு. குட்வில் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 68,000 டேபிளில் டெபிட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அந்த 68,000 எடுத்துப்போம். வேறு எதுவும் அடிஷ்னலாக எதுவும் இல்லை இன்டேஞ்சிபிள் அசெட்டுக்கு கீழே. அப்போ இதையே நோட் நம்பர் 8ஓட இன்டேஞ்சிபிள் அசெட்டோட டோட்டலாக எடுத்துக்கலாம் 68,000. அடுத்தது நோட் நம்பர் 9. நோட் நம்பர் 9 வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ் ஷீட்டில் ட்ரேட் ரிசீவபிள். ட்ரேட் ரிசீவபிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டேட்டார்ஸு ப்ளஸ் பில்ஸ் ரிசீவபிள் ரெண்டுமே சேர்ந்தது தான் ட்ரேட் ரிசீவபிள். பட் நம்மளுடைய கொஸ்டினில் பில்ஸ் ரிசீவபிள் பற்றி எதுவும் கொடுக்கல, அதனால் வெறும் சன்ட்ரி டேட்டார்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சன்ட்ரி டேட்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொஸ்டினில் சன்ட்ரி டேட்டாஸோட பேலன்ஸ் வந்து 1,74,000. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கரண்ட் அசெட்ஸ் கேட்டகரி. இதில் நம்ம கரண்ட் இயர் ப்ரொவிஷனாக கழிச்சுக்கணும். ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். இதை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கொஸ்டினில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ரோமன் லெட்டர் 4ல் வந்து த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் ஆன் 31st March 2018 ஷுட் பி ஈக்குவல் டு 1% ஆன் சேல்ஸ். இந்த கொஸ்டினில் மட்டும் சேல்ஸோட வேல்யூலேருந்து 1% கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அப்போ சேல்ஸ் வந்து 8,30,000 நம்மளோட கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதில் 1% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸுக்கு 8,300 கிடைக்கும். அப்போ 1,74,000ல் 8,300 கழிச்சிட்டோம்னா நமக்கு வந்து 1,65,700 வந்து கிடைக்கும் நெட் பேலன்ஸு. இது நோட் நம்பர் 9 ட்ரேட் ரிசீவபிளோட டோட்டலாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த 1,65,700. அடுத்தது இப்போ ஸ்டெப் நம்பர் 4 வந்து பார்ப்போம். ஸ்டெப் நம்பர் 4 வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக B2ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டோம். அங்கே இருக்கக்கூடிய பேலன்ஸ் எல்லாத்தையும், அதாவது நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் எல்லாத்தையும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். இதோட கம்ப்ளீட் ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா calculation of balance sheet of the Maflal Manufacturing Company Limited as on 31st/3/2018 bracketல வந்து பார்த்தீங்கன்னா as per revised schedule 6. இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்ஸ் நோட் நம்பர் ருபீஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 1 கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டி. இதுக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லயபிலிட்டின்னு அர்த்தம். அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸு ப்ளஸ் ரிமைனிங் இருக்கக்கூடிய லயபிலிட்டிஸ் எல்லாமே. இந்த இடத்துல ஈக்விட்டி அப்படின்னா வெறும் ஈக்விட்டி ஷேர் மட்டும் கிடையாது, எனி அதர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே சேர்ந்தது தான் ஈக்விட்டி அப்படின்ற நேம் கீழே. இப்போ இதுக்கு கீழே சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே வரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், அதாவது பங்குதாரர்களுடன் நிதி தமிழில் சொல்லுவாங்க. ஈக்விட்டி ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, அவங்களுக்கு சேர வேண்டிய ரிசர்வ், ப்ராஃபிட் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸு கீழே வந்துடும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் நோட் நம்பர் 1
நோட் நம்பர் 1, 2 ரெண்டுமே வரும். இங்க பாருங்க நம்மளோட கொஸ்டின்ல நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ் ஷீட்ல சீரியல் நம்பர் 1 வந்து நோட் நம்பர் 1ஆ வந்துடுச்சு. அதுக்கான தலைப்பு கொடுத்திருப்போம். ஷேர் கேபிட்டல் சொல்லிட்டு. அது வந்து இங்க பர்டிகுலர்ஸ் காலத்துல வந்துடுச்சு. நோட் நம்பர் 1க்கு டோட்டல் போட்டிருப்போம். 7,85,000 அது ருபீஸ் காலத்துல மென்ஷன் பண்ணியாச்சு. அதே மாதிரி நோட் நம்பர் 2 நோட் நம்பர் 2 வந்து சீரியல் நம்பர் 2 நோட் நம்பர் 2 வந்துடுச்சு. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து பர்டிகுலர்ஸ் காலத்தில் தலைப்பாக வந்துடுச்சு. சீரியல் நம்பர் 2ஓட டோட்டல் வந்து 1,33,450 வந்து நமக்கு ருபீஸ் காலத்தில் வந்துடுச்சு. அடுத்தது இன்னொரு சப்ஹெட்டிங் வந்து இருக்குது, நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறது, அதாவது கரண்ட் லயபிலிட்டிஸ் இல்லாமல் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் எல்லாமே அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் இல்லை நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்ற நேமில் எடுத்துப்போம். இதில் நம்மளுடைய நோட் நம்பர் 3ஓட டீட்டெயில்ஸ் வந்து வரும். ஸோ சீரியல் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் தலைப்பு, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சீரியல் நம்பர் வந்து நோட் நம்பர் 3ஆக கன்சிடர் பண்ணிப்போம். டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 lakh, அதை நம்ம ருபீஸ் காலத்தில் ஸ்டேட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது சப்ஹெட்டிங் 3 வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டிஸ்ன்னு தலைப்பு கொடுத்துப்போம். இதில் நோட் நம்பர் 4, 5, 6ஓட டீட்டெயில்ஸ் வந்து வரும். அப்போ 5 வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பு ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன், அதை நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் வந்து நம்மளுடைய கொஸ்டினில் வந்து கொடுக்கல, அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம விட்டுட்டோம். அப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேட் பேயபிள் எடுத்துக்கலாம். நோட் நம்பர் 4 ட்ரேட் பேயபிள், அதை நம்ம எடுத்துப்போம். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 1,76,000, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் நம்மளோட கொஸ்டினில் கொடுக்காதனால அதை நம்ம 5ன்னு சொல்லிட்டு நோட் நம்பரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். பட் அமௌண்ட் வந்து இல்லாதனால அது ஜஸ்ட் நில்லுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம். அடுத்தது நோட் நம்பர் 6. நோட் நம்பர் 6 வந்து அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து தலைப்பு. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது 19,550, அதை நம்ம ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸில் இருக்கக்கூடிய நோட் நம்பர் 1லேருந்து 6 வரைக்கும் டோட்டல் லயபிலிட்டிஸோட டீட்டெயில்ஸு. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 7,85,000 ப்ளஸ் 1,33,450, 6 lakh, 1,76,000, 19,550 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 17,14,000 வந்து கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து டோட்டல் லயபிலிட்டிஸ் சொல்லிட்டு நம்ம நேம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அசெட் வந்து பார்ப்போம். இது ரோமன் லெட்டர் 2ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் நான் கரண்ட் அசெட், இதை வந்து நம்ம ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபிக்ஸட் அசெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சபிள் ஃபிக்ஸட் அசெட் இருக்குது, இன்டேஞ்சபிள் ஃபிக்ஸட் அசெட் ரெண்டுமே வரும். நோட் நம்பர் 7க்கு வந்து நம்ம டேஞ்சபிள் ஃபிக்ஸட் அசெட்னு கொடுத்துருப்போம், அதாவது டேஞ்சபிள் அசெட்னு அதை எடுத்துக்கலாம். ஸோ அதோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது வந்து 12,27,000, அதை ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். அதுக்கு அடுத்தது நோட் நம்பர் 8க்கு வந்து இன்டேஞ்சபிள் அசெட்னு தலைப்பு கொடுத்துருப்போம், சீரியல் நம்பர். அதோட டோட்டல் வந்து 68,000 கண்டுபிடிச்சிருப்போம், அதை ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். செகண்ட் சப்ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அசெட்டுக்கு கீழே கரண்ட் அசெட்ஸு. கரண்ட் அசெட்டில் நோட் நம்பர் 9, அதுக்கு அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடிய சப்சிக்வெண்ட் அசெட் எல்லாமே வந்துடும். ஸோ நோட் நம்பர் 9க்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ட்ரேட் ரிசீவபிள்னு தலைப்பு கொடுத்துருப்போம், அதை ருபீஸ் பர்டிகுலர்ஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்ம எவ்வளோ போட்டிருப்போம்னா 1,65,700, அதை ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளோட கொஸ்டினில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் நோட் நம்பர் 1, ரோமன் லெட்டர் 1, ஸ்டாக் ஆன் 31st March 2018 வாஸ் வேல்யூட் அட் ருபீஸ் 1,19,000 கொடுத்துருப்பாங்க, 1,90,000. ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக்னு அர்த்தம். அதாவது டேட் வந்து கடைசி டேட்டில் கொடுத்ததுனால இது க்ளோசிங் ஸ்டாக்கு. அப்போ இந்த க்ளோசிங் ஸ்டாக் 1,90,000 வந்து நம்ம ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது நம்மளோட கொஸ்டினில் டேபிளில் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ்னு சொல்லிட்டு டெபிட் சைடில் 63,300 கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை வந்து கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் 63,300 வந்து ஒன் ஆஃப் த கரண்ட் அசெட்டு, அதை நம்ம இங்கே ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். இந்த க்ளோசிங் ஸ்டாக்குக்கும் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸுக்கும் நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுனால நம்ம நோட் நம்பர் போடலை. இப்போ நம்ம அசெட் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பார்ப்போம். 12,27,000, 68,000, 1,65,700, 1,90,000, 63,300 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 17,14,000 வந்து கிடைக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச சம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். அப்போ டோட்டல் லயபிலிட்டியும் 17,14,000, டோட்டல் அசட்டும் 17,14,000. தட்ஸ் ஆல். ஸோ வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். அதேமாதிரி வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் சேனலோடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதோட அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் இருக்கும், அந்த மெம்பர்ஷிப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு சம் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி